இந்த நிகழ்ச்சியில நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. முதல்ல நம்ம இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா தன் தாய் தந்தைய மேடைக்கு அழைத்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கினாரு. தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை விட பெத்த அப்பா அம்மா ஆசீர்வாதம் தான் சிறந்தது. அவங்கதான் வாழும் தெய்வம். அவங்கதான் மனப்பூர்வமா உண்மையான மனசோட முழு ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க பெத்த அம்மா தான். பெத்த அம்மா அது காலை தொட்டு வணங்காலே போதும், வாழ்க்கையில முன்னேறிடலாம். ராஜவேல் சார் ஏன்னா இது இப்ப ரொம்ப இல்லாம போச்சு சமூகத்துல. இப்பெல்லாம் பசங்களாம் தன்னுடைய பிறந்த நாள் கூட அப்பா அம்மாக்கள் எல்லாம் விழுகிறது இல்லை. ஹாய் ஹாய் தான். கலாச்சாரம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அது என்னன்னா பெரியவங்க காலில் விழுகிறது ஒரு அவமானம் நினைக்கிற மாதிரி இப்ப இந்த காலகட்டம். நம்ம தொட்டு குண்டாம நம்ம தாழ்ந்துருமோங்க. யார் ஒருத்தர் பெரியவங்க காலில் குனிஞ்சு கும்பிடுவாங்களோ அவங்க வாழ்க்கை உயர்ந்துருவான். இவங்க எல்லாம் எவ்வளவு நினைச்சா அப்படியேதான் இருக்கும். அதனால ஆசை ரொம்ப முக்கியம். அது எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியா போயிடுச்சு. அதை விட அவங்க அப்பா அம்மா மேல இருந்து அவங்க அம்மா எல்லாம் கண் கலங்கிட்டாங்க. அது கண் கலங்குறது என்ன, சந்தோஷத்தின் உச்சம். பெத்த தாய் ஒரு சபையில பையனை பார்த்துட்டு அத உச்சம். இதை விட என்ன வேண்டி இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், நம்ம ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் சிவம் இப்போ படங்களுக்கு தேவையானது இப்போ பிளானிங் கண்ட்ரோல். ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்னா அதான் கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோல், கண்டபடி விட்டுறது கண்ட்ரோலர் இல்லையே. கரெக்டா சொன்னாரு. உண்மையிலே பெரிய சிறிய படங்கள் நீங்க ஆரம்பிக்கிறவங்க என்னன்னா ஆரம்பத்துல என்னன்னா ரொம்ப ஆடம்பரம் பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸ் அப்படி இருக்கணும், பூஜைலாம் பெருசா ஆடம்பரம் பண்றாங்க. இது எல்லாமே வெஸ்ட். இப்ப உள்ள சிறிய படங்களுக்கு பெருசா ஆஃபீஸ் பாக்குறது, பூஜையை பெருசா பிரமாண்டமா போட்டாது செலவு பண்றது, இது எல்லாமே கிரிமினல் வெஸ்ட். எதுக்கு யூஸ் ஆக போறதில்ல. சிறிய படம்லாம் ஸ்ட்ரெயிட்டா ஷூட்டிங் கிளம்பி வேண்டியதான். ஷூட்டிங் போய் இந்த செலவு எங்கே பண்ணோம்னா பூஜை கொண்ட செலவுலாம் படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணுங்க, அது யூஸ் ஆகும். இன்னைக்கு ரொம்ப காலம் வேகமா போயிட்டு இருக்கு. நீங்க பூஜை போட்டு 6 மாசம் கழிச்சு போகும்போது இந்த பூஜையை போட்டு மறந்துடும் ஆடியன்ஸ். அப்ப ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது போய் சேரும். படம் ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும். அதைத்தான் பண்ணோம்னா கரெக்டா சிவம் சார் சொன்னாரு. இவரும் கரெக்டா உணர்ந்திருக்காரு. 2 விஷயம் ராஜவேல் இயக்குனர் நான் பார்த்தது. ஒண்ணு அப்பா அம்மா பாசம், இன்னொன்னு ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம வீண் செலவு பண்ணிடக்கூடாது. அவன் தான் சரியான டைரக்டர், அவன் தான் உண்மையான டைரக்டர். எந்த இயக்குனர் நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ, நம்ம நம்பி இத்தனை கோடி ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத செலவு பண்ணாலே அது முதல் லாபம். லாபத்துக்கு பிள்ளையா சொல்லி அதுதான். நீங்க எத்தனை நாள் ஷூட்டிங் குறைக்கிறீங்களோ அந்த செலவு தான் முதல் லாபம் ப்ரொடியூசருக்கு. அப்புறம் விற்கிறது அடுத்த விஷயம். ஒரு 40 நாள்னா நீங்க 30 நாள் எடுத்தீங்கன்னா 10 நாள் செலவு இருக்குல்ல, இது மிச்சம் கவரு. நீங்க மிச்சப்படுத்துறது இன்னைக்கு ப்ரொடியூசருக்கு லாபம். அது கரெக்டா பண்ணிருக்காங்க. ஒரு இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அதே உழைப்பு ஒரு படத்தை ஷூட்டிங் பிளான் பண்றது. அதே உலகத்துக்கு திங்க் பண்றோம்ல, கதைக்கு திரைக்கதைக்கெல்லாம் திங்க் பண்றோம்ல, இந்த திங்கிங் இந்த படத்தை எந்த அளவுக்கு சிக்கமா எடுக்கலாம், எந்த அளவுக்கு பிளான் எடுக்கலாம், அதே அளவு இது ஷூட்டிங் உட்காரணும். அவன் தான் சரியான இயக்குனர். ஒரு இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான இயக்குனர் இருக்கணும், அதுக்கப்புறம் மக்கள். ராஜுல பொறுத்த வரைக்கும் இப்ப எக்ஸ்ட்ரீம் படம் நல்லா வந்திருக்கு, அது தியேட்டருக்கு போக போகுது, வெற்றி அடைங்க அடுத்த விஷயம்.
முதல்ல அவரு தயாரிப்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாருல்ல, அது உங்க முதல் வெற்றிங்க. நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க, நம்மளை கடைசி விட்டாங்க. ஆமா. இயக்குனர் உதயகுமார் சார், அவர் வந்து ரேவதிய கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு, நதியா, இப்படி இந்த 90sல யார் யாரு உச்சத்துல இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகியும் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனா ரேவதி, மீனா, நதியா இவங்க கூட அவர் வச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ரச்சிதா அவர் வச்சிருக்காரு. ரச்சிதா உட்காந்தாங்க, பக்கத்துல அவர் உட்காந்துட்டாரு. எனக்கு ரக்ஷா மேடத்துக்கும் அறிவும் இல்லை, பழக்கம் இல்லை. நம்ம அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன். தலைவர் வந்தார், நான் உங்க ரசிகர்ன்ட்டார். என்னடா அது எப்படி போறாரு, கிட்ட போறாரு. ஓகே, உடனே அப்புறம் அது அவங்க ரசிகர் சொன்னா பரவாயில்ல, அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு. என்னடா தலைவர் வேற ரேஞ்சு போய்க்கிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்க மேல உட்காந்துட்டாரு, நான் வர்றேன், இங்க உட்கார்றாரு. நீ என்ன தள்ளி தள்ளி விடுறாரு அப்படின்னு புரியல. ஒரு சீட்டை பக்கத்துல தக்க வச்சுட்டு இருக்காரு. அப்புறம் ரஷ்யா வந்தோடனே நீங்க உட்கார்னாரு. அடாப்பா, இதுக்கு என்ன தள்ளி விட்டீங்களான்ட்டு. அந்த அளவுக்கு இப்போ அவர் சொன்னாரு டைரக்டர் ராஜவேல், நான் ஷூட் பண்ணும்போது மாநாட்டில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்ணு சூப்பராக கடா பவரா இருக்கு, அப்படி இருக்குன்னு நான் சொன்னேன்னாப்ல. நீங்களும் கேமரா வழியா மாண்டரை பார்த்தா கண்ணை பவர் செஞ்சிட்டிய உதயகுமார் சார் பார்த்தீங்களா, ஸ்டேட்டை பார்த்து அந்த பொண்ணு கண்ணு அப்படின்ட்டாரு. அதான் சீனியர் தான், ஜூனியர் தான். இல்ல அதெல்லாம் அவரு அவங்களுக்குலாம் பெரிய இயக்குதான் பார்த்தோன்னு கணிச்சுக்குவாங்க. ஒரு பொண்ணு கண் எப்படி இருக்கு, பேஸ் கிட்ட இருக்கு, அச்சுட்டாரு கம்பீரமா இருக்கன்ட்டாங்க. எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியா தான் இருக்கும். நம்ம அவர் வாக்குப்படி, அவர் ஆசிரியப்படி இங்க இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும். படம் பாடல் சிறப்பானது, எடிட்டிங் எல்லாமே சிறப்பானது, ரொம்ப சூப்பர். படத்தோட ஓரளவு யூகிச்சது கண்டென்ட் ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயம் தான். பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கலாம், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஒரு படம் இருக்கலாம். சுத்தி என்ன ஒரு நல்ல விஷயத்த இந்த டீம் சொல்ல வந்திருக்கு. நம்ம வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு சொல்றோம், இன்னைக்கு ஆணுக்கு நேரா பெண்கள் வந்துட்டாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு எந்த வகையிலும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து குறைஞ்சது இல்லை. நாங்க பிளைட் ஓட்டுறோம், சிஎம் ஆயிட்டாங்க, பிரதம மந்திரி ஆயிட்டாங்க, கலெக்டர் ஆயிட்டாங்க, எல்லாம் ஆயிட்டாங்க. ஒத்துக்கொண்டு தான். ஏன்னா இன்னைக்கு ஆண்களோட சில விஷயத்துக்கு அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலதான் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு பேப்பரை பார்த்தா, நியூஸை பார்த்தா, இந்த பாலியல் தொல்லை, பலாத்காரம் இது அதிகமாட்டே இருக்கு. மற்றவையெல்லாம் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும்போது அவ்வளவு உயர்ந்துட்டாங்க போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு என்ன காரணம்? இப்போ ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஒண்ணு பலாத்காரம் பண்ணிட்டாங்க, ஒரு பாலியல் தொல்லை பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, நீதிமன்றம் சரியில்லை. ஒன்னே நம்ம புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால், யாராவது 4 பேர் பொண்ணை ரேப் பண்ணிட்டா அவங்களை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ், அவங்க தண்டனை கொடுக்கறது தான் நீதிமன்றம். ஒரு பொண்ணு தன்னை காப்பாத்திக்கிறது அவங்க கையில இருக்கு. போலீஸ் காப்பாத்திக்க முடியாது, போலீஸ் செக்யூரிட்டி வந்து இருக்க முடியும். அப்ப இந்த சமூகத்தை இவ்வளவு செய்தியில் வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ, நீதிமன்றத்தை குறை சொல்லியோ,
அரசாங்கத்தை குறை சொல்லியோ பிரயோஜனம் இல்ல. தவறு நடந்தா கண்டுபிடிக்க தானே போலீஸ், தண்டிக்கிறதானே போலீஸ். தண்டிச்சுட்டா பாதி போயிருமா? அப்ப இந்த பெண்கள் வந்து முதல்ல நம்ம காப்பாத்திக்கணும். நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை இருக்கணும்? எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும்? பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுதான் ஒரு பெண் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள். நான் எப்ப ட்ரெஸ் பண்ணுவேன், பாக்குறவங்க கண்ணுதான் பாக்குற தப்பா பாக்குறான், இதெல்லாம் தப்ப கட்டுது. என்ன போய் இந்த கதையில அதான் சொல்ல வராரு நினைக்கிறேன் ராஜா. என்ன ராஜா சார், நான் ட்ரைலர் பார்க்க உணர்றது அதான். ஏன்னா ஒரு சாங் எல்லாம் கொஞ்சம் கவர்ச்சி தான் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க மட்டும்தான் ஹோம்லியா இருக்கு. சில இடங்கள்ல சிலதுக்கு டேஸ்ட் ஹோம்லியா ஹோம்லியா பிடிக்கும். என்ன இருந்தாலும் அந்த அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு. ஒரு விஷயம் இப்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க. சினிமா வந்து நம்ம உலகத்துல நாட்டிலே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா. சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது. இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுறது இல்ல, அரசியல்வாதி யாரும் பேசுறது இல்ல. இந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா இந்த படம் சொல்லுது. எத்தனை படம் வந்து ஒரு குடினால எத்தனை குடும்பம் கெட்டு போகுது, குடினால சமூக வந்து சீரழின்னு எத்தனை படம் சொல்றோம். சினிமா தான் சொல்லுது. குடும்பத்தோட கூட்டு குடும்பமா இருக்கணும், பாசம் இருக்கணும், சினிமா சொல்லுது. அண்ணன் தங்கச்சி பாசமா இருக்கணும், சினிமா சொல்லுது. பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது. அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறது சினிமா சொல்லுது. எல்லா நல்ல விஷயத்த எல்லாமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா சினிமா சினிமா. எங்க ஒரு மேடையில அரசியல்வாதிங்க குடிக்க சொல்லிருக்காங்க, சொல்லுங்க தம்பி, யாரும் குடிக்காதீங்க, குடிச்சா உங்க குடும்பம் சீரழிச்சிடும். அவங்க சொல்லணும். அரசியல்வாதி வந்து மக்களுக்காக வந்தவங்க, மக்கள் சேவைக்காக வந்தவங்க. பெண்கள் எப்படி இருக்கணும்? பெண்களுக்கு அபியூஸ் யாராவது ஒரு அரசியல் பேசுறாங்களா? குடியை பத்தி யாராவது பேசுறாங்களா? யாராவது ஒரு இப்போ யாராவது அரசியல்வாதி ஜாதி ஒண்ணு சொல்றாங்களே? எத்தனை படங்கள் நம்ம திரைப்படம் வருது, ஜாதி கூடாது, ஜாதி ஒழிக்கணும், எல்லாரும் சமம், எல்லாரும் சமங்கிறது எத்தனை சமம் சொல்லிக்கிருக்கோம்? யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்க ஜாதி ஒழிப்போம் சொல்றாங்களா? சொல்லுங்க. மதம் நம்ம எம்மோது சம்மதம் எத்தனை படம் வந்துட்டு இருக்கு. அரசியல் சொல்லுவாங்களா? இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது, ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிக்கிறது நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. குடிக்காத, பெண்ணை கெடுக்காத, அம்மா மதி, அப்பாவை மதி, நட்பை மதி, எல்லாத்தையும் இங்க சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க சினிமா கிடைக்க கூத்தாடி. நீங்க நீங்க என்ன பண்றீங்க? நல்ல விஷயம் அவனுக்கு குறை சொல்றது, இவன் அவனை குறை சொல்றது, நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா, நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா? இன்னைக்கு யாராவது அரசியல் நான் நல்ல விஷயம் யாராவது சொன்னா மேடையில பேசுறாங்களா? நல்ல விஷயம் போய் இங்க சினிமா தாங்க. இங்க சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. ஒரு அரசியல்வாதிகள், அரசியல் குடும்பத்துல இருந்து அரசியல்வாதிகளோ இங்க சினிமாவுக்கு வருவாங்க, நடிப்பாங்க, பண்ணுவாங்க. யாராவது சினிமா அரசியல் நடிக்க வரணும்னு கேட்க மாட்டாங்க. கேட்கிறோமா? எத்தனை காலமா நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க, கேட்க மாட்டோம். ஆனா சினிமால இருந்து ஒருத்த அரசியல் போயிட்டா கூத்தாடியா வராங்க. அப்ப அரசியல் நீங்க நடிக்க வந்தா நாங்க ஏத்துக்குவோம், சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தா நீங்களே ஏத்துக்க மாட்டீங்க. உதயகுமார் சொன்னார்ல, சினிமாக்காரங்க எதுக்கு எதையும் அப்படி ஏன் கூச்ச புரிய, ஏன் அவ்வளவு கட்டம் கட்டுறீங்க? நான் எதுக்கு சொன்னா, நாங்க நல்லது சொல்றோம். இன்னைக்கு ராஜீவ் சொல்றாரு, பெண்ணை நீ பாதுகாப்பாரு, ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் அந்த படம். இதை நீங்க சொல்றீங்களா? நம்ம கூத்தாடுக்குதான் இப்ப இல்ல, இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்ப இல்ல, இது காலங்காலமா கெட்டுதான் இருக்கும். ஆனா ஆண்டுகிட்டு தான் இருக்கும். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்துல முதல்ல பெண் வேஷம் போட்டாரு. எம்ஜிஆர் கூத்தாடிதான். நாங்க கூத்தாடி பெருமையா சொல்லுவோம் நாங்க, ஏன்னா நான் நல்லா சொல்லிக்கிருக்கோம்.
எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய்ப்பாசம் வந்துச்சு. எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான். எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா தெய்வம் நினைச்சான். அவங்களுக்கு கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காம ரோட்ல விட்டுவிட்டு இருக்கவே உங்களுக்கு உயர்ந்தவங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்களும் கூத்தாடி தான். புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் வந்தாரு, அவரும் கூத்தாடி தான். இன்னைக்கு விஜய் சார் ஆட்சியில் வந்திருக்காரு, நீங்க அவரும் கூத்தாடி சொன்னீங்க. நீங்க கூத்தாடி பத்தி சொல்லிட்டே இருப்பீங்க. எங்களுக்கு அது இல்லை. நாங்க கூத்தாடி பெருமை நினைப்போம். என்னன்னா கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவா சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்க இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்க வந்தாங்க, கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிக்கு ஒரு தொழில். எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவா பேசுறது எவ்வளவு பெரிய தப்போ, அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவா யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு. அது கண்டனத்துக்குரியது. நான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா, சினிமாவில்தான் நல்ல விஷயங்களே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சினிமா ஓப்பனிங்லயே சென்சார் போறதுக்கு முன்னாடியே வாய்ஸ் வரும், குடிப்பது உடல்நலத்துக்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். எல்லாரு சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் வருஷத்துல 150 படத்துக்கு மேல வந்துச்சுன்னா 150 படத்துலையும் நாங்க சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பிகினிங்க குடிய கெடுக்கும், புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். அரசு யாரோ சொல்லியிருக்கீங்களா? நீங்க என்ன நீங்க வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒவ்வொரு அரசியல் முறையிலும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் அக்கறை நாங்க ஒத்துக்கிறோம். இது சொல்லிட்டு ஆரம்பிங்க. சிஎம்ஆ இருக்கட்டும், இல்ல அமைச்சரா இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு கூட்டத்துல அன்னைக்கு எந்த கூட அன்னைக்கு யாரு பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்க உங்க மீட்டிங் ஆரம்பிங்க. ஆமா, அங்கேயும் நீங்க சொல்ற மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு வராங்க, அவங்களும் சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க. நாங்க நல்லதை சொல்றோம். ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பான படம் இருக்கலாம், அதுக்காக ஒட்டு சினிமா நீங்க பண்ண முடியாது. அதனால திரையுலகில் நீங்க யாரும் கேவலம் நினைக்காதீங்க. அரசியல் விட சினிமா மேல் மேல் மேல். நன்றி, வணக்கம்.